ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கூர் ஸ்டைலு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்து பட்டை வகைகள் சேர்த்துக்குங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க. இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்குறேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு 2 சேர்த்து அரைச்சி எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்குறேங்க. அடுத்தது இந்த குக்கரில் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்தது சிக்கன் கழுவி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு அதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும். அதுக்கப்புறம் அது எடுத்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 கரண்டி கொத்தமல்லி தூள் சேர்த்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு இருக்குதுல்ல, அது எடுத்து ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு விசிலுக்கு ஒரு 5-6 விசில் கொடுங்க. நல்லா வெந்துடும் கோழிக்கறி. அதுக்கப்புறம் இறக்கி பரிமாற வேண்டியது தாங்க. நம்மளுக்கு எப்போ சாப்பாடு ஆகும்னு சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு கரண்டி சாப்பாடு போட்டு 2 கரண்டி குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. பிடிச்சிருந்த லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.